ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல வேள்வி படலத்துல 17வது பாடல் பார்க்க போறோம். ஆனவன் இங்கு உரைகின்ற அந்நாள்வாய் ஊனமில் ஞாலம் ஒடுங்கும் எயிற்று ஆண்யேனம் எனும் திரள் மாவலி என்பான் வானமும் வையமும் வவ்வுதல் செய்தான். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். ஆனவன் இங்கு உரைகின்ற அந்நாள்வாய், அத்தகைய திருமால் இங்கு வாழ்ந்து வருகின்ற அந்த காலத்திலே ஊனம் இல் ஞாலம் ஒடுங்கும் எயிற்று, குற்றமற்ற இவ்வுலகம் ஒடுங்கத் தகுந்த இரு பற்களை உடைய ஆண் ஏனம் எனும் திரள், ஆதி வராகத்தோடு ஒப்பு கூறத்தக்கவன் இவனே என்னுமாறு மாவலி என்பான் மகாபலி என்னும் பெயருடைய அசுரகுலத் தலைவன் வானமும் வையமும் விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் வவ்வுதல் செய்தான், கவர்ந்து தனக்குரியதாக்கி கொண்டான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். ஆனவன் இங்கு உரைகின்ற அப்படின்னு வர்ற இடத்துல ஆனவன் அப்படிங்கிறது ஆன கூட்டல் அவன். ஆனவன் அப்பேற்பட்ட தன்மையுடையவன் அப்படின்னு அர்த்தம். எப்பேற்பட்ட தன்மையுடையவன்? போன பாட்டுல பார்த்தோம்ல, 50 ஊழிக்காலம் இருந்தனன் யோகத்து இப்பால் அப்படின்னு. அவ்வளவு 100 மகாயுகங்கள் தவம் இருந்த தன்மையுடைய திருமால் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளணும். ஆனவன் இங்கு உரைகின்ற அந்நாள் வாய். அதே மாதிரி அந்நாள் வாய் அப்படின்ற வர்ற இடத்துல வாய்ங்கிறதும் 7ஆம் வேற்றுமை உருவு தான். எப்படி போன பாட்டுல இப்பால் யோகத்து இப்பால் அப்படின்னு வர்ற இடத்துல பால்ங்கிறது 7ஆம் வேற்றுமை உருவுன்னு பார்த்தோம்ல, அதே மாதிரிதான் இங்கேயும் அந்த இடம் நேரம் காலத்தை குறிக்கும். ஊனமில் ஞாலம் ஒடுங்கும் எயிற்று ஆண் ஏனம். அந்த இடத்துல ஊனமில் ஞாலம், ஞாலம்னா உலகம்னு அர்த்தம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது திருக்குறள்ல செய்நன்றி அறிதல்ங்கிற அதிகாரத்துல 2வது குறள், காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனும் ஞாலத்தின் மானப் பெரிது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. தக்க நேரத்துல செய்யக்கூடிய உதவிக்கு நிகர் உலக மாட்சிமையில உலகத்தை விட மிஞ்சியது அப்படின்னு. அது அந்த இடத்துல ஞாலம்ங்கிற சொல் உலகத்தை தான் குறிக்கும். அது ஏன் ஞாலுதல் அப்படின்னாலே தொங்குதல்னு அர்த்தம். அதனாலதான் அதை நம்ம ஞாலம்னே சொல்றோம். ஏன்னா இப்ப கூட இங்கிலீஷ்ல நம்ம சொல்லுவோம்ல, ஒரு ஃப்ரேஸ் இருக்கு, the earth is hanging, not just the earth, all planets are hanging in the universe அப்படின்னு. நம்ம மொத்த அண்டத்திலையும் கோள்கள்லாம் தொங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு. அப்போ தொங்கிக் கொண்டிருப்பதனால்தான் நம்ம உலகத்தை இது ஞாலம் அப்படின்ற வார்த்தையே பிரயோகமே இருக்கு. இப்ப நம்ம கோள்ங்கிறது சொல்றோம்ல, இப்ப பிளானட்ஸுக்கெல்லாம் ஏன் கோள்னு சொல்றோம்? கோளம் ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்குங்கிறதுனாலதான் அதை கோள்னே சொல்றோம். பூகோளம் அப்படின்னு ஜாகிரபிக் அதனாலதான பேருன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது எதுக்கு இந்த மாதிரியான விவரம் எல்லாம் சொல்றேன்னா, ஏதோ அறிவியல்ல நம்ம எல்லாம் ரொம்ப பின்தங்கியவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றமும், வெள்ளையர்கள் வந்துதான் நமக்கு அறிவை புகட்டினாங்க அப்படிங்கறதும் ஒரு தப்பான அந்த திராவிட சிந்தாந்தம் தான். அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டம் இருக்கு. அது ரொம்ப தப்பு. அவங்க வந்துதான் நம்மளை மட்டுப்படுத்தினாங்க. கப்பல் விடக்கூடாதுன்னு சொன்னதாக இருக்கட்டும், வஉசி எல்லாம் அதை எதிர்த்து தானே கப்பல் விட்டாரு. நம்மளுடைய இண்டஸ்ட்ரி எல்லாத்தையுமே அழிக்கணும்னு நினைச்சவங்க தான் வெள்ளையர்கள். அப்படியே நம்மளோட டெக்னாலஜி எல்லாத்தையும் எடுத்துட்டு போனவங்க. எதுக்கு சொல்ல வரேன், அறிவியல்ல ரொம்ப மேலோங்கி இருந்தாதானே உலகத்துக்கு பேரே ஞாலம்னு வச்சிருப்பாங்க. திருவள்ளுவர் காலத்துல, நான் சொல்றது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ என்ன அர்த்தம்? பூமி மட்டும் இல்ல, எல்லா கோள்களும் ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கு அப்படிங்கறதா இருக்கட்டும், அல்லது அண்டத்துல எல்லாமே தொங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அறிவா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம முன்னோர்களுக்கு முன்னாடியே இருந்திருக்கு. அதனாலதான் இந்த மாதிரியான சொல்லாடல்லாம் இருக்கு. அது போட்டோம். இப்ப நம்ம கம்பராமாயணத்துக்கு வருவோம். ஊனமில் ஞாலம் ஒடுங்கும் எயிற்று. எப்பேற்பட்ட இங்க மகாபலி, இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்ன? ஆதிவராகத்தை ஒத்த வலிமை படைத்த மகாபலி விண்ணையும் மண்ணையும் கவர்ந்து தனக்கு சொந்தமாக்கி கொண்டான் அப்படின்னு தானே சொல்ல வராரு. அதுல மகாபலி எப்பேற்பட்ட வலிமை பெற்றவன் அப்படின்னு கேட்டா, ஊனமில் ஞாலம் ஒடுங்கும் எயிற்று. உலகத்தை அந்த வராகமூர்த்தி தாங்கி எப்படி இருந்தாரோ, அந்த ஆண் பன்றி அது எவ்வளவு வலிமை இருந்ததோ அப்பேற்பட்ட வலிமை படைத்த மகாபலி அப்படின்னு சொல்ல வர்றாரு. இதுல உலகத்தை சொல்லும்போது ஊனமில் ஞாலம் அப்படின்னு சொல்றாரு. ஊனம்னா குறைபாடுன்னு அர்த்தம். நான் உலகத்துல எல்லா மக்கள்கிட்டையும் எப்பவும் தான் குறைபாடு இருக்கு. ஆனா இங்க ஊனமில்னு சொல்றாரே அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல உலகம்ங்கிறது உலக மக்களை குறிக்கல.
ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படின்னு திருக்குறள்ல வர்ற மாதிரி அந்த இடத்துல உலகமும் உலக மக்களை குறிக்குது, இந்த இடத்துல உலகத்தை தான் குறிக்குது. இயற்கை எண்ணெய் குறைவில்லாதவள் அப்படின்னு சொல்ல வர்றாரு, அதனாலதான் உலகத்தை குறை இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஊனமில் ஞாலம் ஒடுங்கும் எயிற்று, இந்த இடத்துல ஈருங்கிறது பல்லாக ஆகி வருவதனால் இது ஆகு பெயர். எயிற்று ஆண் ஏனம் எனும் திரள், இந்த இடத்துல ஏனம்னு சொன்னாலே அது ஆண் பன்றியத்தான் குறிக்கும். ஏன்னா தொல்காப்பியத்துல பொருளதிகாரத்துல மரபியல்ல 613வது நூற்பா, அதை நான் படிக்கிறேன் கேளுங்க. அதாவது அதுக்கு முன்னாடி 612வதுல குரங்கும் முசுவும் ஊகமும் மந்தி அப்படின்னு சொல்லியிருப்பாரு தொல்காப்பியர். அதாவது குரங்குக்கு முசு, ஊகம், மந்தி இதெல்லாமே குரங்கினுடைய பெயர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு புறநடை அடுத்த செய்யுள் சொல்லுவாரு. அதை நான் படிக்கிறேன் கேளுங்க. குரங்கின் ஏற்றினை கடுவன் என்றலும், மரம்பையில் கூகையை கோட்டான் என்றலும், செவ்வாய் கிளியை தத்தை என்றலும், வெவ்வாய் வெறுகினை பூசை என்றலும், குதிரையுள் ஆணினை சேவல் என்றலும், இருள் நிற பன்றியை ஏனம் என்றலும், எருமையுள்ள ஆணினை கண்டி என்றலும், முடிய வந்த அவ்வழக்கு உண்மையின் கடியலாக கடன் அறிந்தோர்க்கே அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படின்னா என்னன்னா, ஆண் குரங்குக்கு கடுவன்னு பேரு, ஆண் கூகைக்கு கோட்டான்னு பேரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது அறிவு கெட்ட கூகை அப்படின்னு நம்ம திட்டினோம்னா அந்த இடத்துல கூகைங்கிறது கோட்டான். அப்படி அந்த மாதிரி முழிக்கிறிய ஒன்னும் தெரியாம உனக்கு ஒன்னும் தெரியலையே அப்படின்னு திட்டுறதுக்கு பயன்படுத்துற சொல்லாக நம்ம இப்ப சொல்றோம். ஆனா இந்த இடத்துல கோட்டான்ங்கிறது ஆண் கூகையை குறிக்கும், தத்தைங்கிறதுக்கு ஆண் கேளியை குறிக்கும், பூசை அப்படிங்கிறது ஆண் வெறுகுங்கிறது நம்ம டாம் கேட்டன் சொல்றோம்ல, வெறுகுனாலும் ஆண் பூனை தான். இங்கிலீஷ்ல டாம் கேட்டன் சொல்லுவாங்கல்ல, வைல்டு கேட்டு, அதுல ஆண் இது பூனை, அதை வந்து பூசைன்னு சொல்லலாம். குதிரையுள் ஆணை வந்து சேவல்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருள் நிற பன்றியை ஏனம் என்றலும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா பன்றியில வெள்ளை பன்னியும் இருக்கு, நம்ம கின்னி பீக் எல்லாம் சொல்றாங்களே, வெள்ளை பன்னியும் இருக்கு, கருப்பு பன்றியும் இருக்கு. இந்த இடத்துல இருள் நிற பன்றியத்தான் ஏனம்னு, அதுவும் ஆண் பன்றியை ஏனம்னு சொல்றாங்க. இருள் ஆணை கண்டின்னு சொல்லலாம், இப்படிலாம் சொல்லலாம். இதெல்லாம் வந்து புறநடை. இதை வந்து கடியறதுக்கு என்ன இப்படி சொல்றான் அப்படின்னு கடியாதீங்க அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றாரு. கடன் அறிந்தோர்க்கே, கடமை ஒழுங்கான முறைப்படி தமிழ் படிச்சவங்க, அந்த கடமை உணர்ந்தவர்கள் அப்படி கடிய மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு சொல்ல வர, இந்த பாட்டுல எப்படி இருள் நிற பன்றியை ஏனம் என்றலும் அப்படின்னு சொல்றாரோ அந்த மாதிரி இங்க ஏனம் அப்படிங்கிறது ஆண் பன்றியத்தான் குறிக்கும். அவ்வளவு வலிமை படைத்தவன், ஒரு உலகத்தையே தன்னுடைய பற்களால எப்படி திருமால் ரொம்ப சர்வசாதாரணமா அவரால் தூக்க முடிஞ்சதோ அப்பேற்பட்ட வலிமை படைத்த மகாபலி. மகாபலிங்கிறது சமஸ்கிருத சொல், மகா அப்படிங்கிறது தான் தமிழ்ல மான்னு ஆகுது. அதனால மாபலி இல்லாட்டி மாவலி அப்படின்னு வலிமையை இங்க குறிக்கிறதுனால மாபலியவே கம்பர் மாவலி அப்படின்னு சொல்றாரு. மாவலி என்பான். அவன் வானமும் வையமும் வவ்வுதல் செய்தான், அவன் விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் தன்வசம் ஆக்கி கொண்டான், அவன் பிடுங்கிட்டான், எடுத்து வச்சுட்டான் அப்படின்னு. அந்த இடத்துல வவ்வுதல் அப்படின்னா அபகரித்தல், இன்னொருத்தர்கிட்ட ஆசைப்பட்டு எடுத்துக்கொள்ளுதல் அப்படிங்கிற பொருள். இந்த வவ்வுதல் அப்படிங்கிற சொல்லே வாவுதல் வாவல் அப்படிங்கிற சொல்லேன்னு தான் வந்திருக்கு. அப்படின்னா தாண்டுதல் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் கூத்தாட்டத்தையும் வாவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது கர்ப்பிணி பெண்களுக்கு இருக்கக்கூடிய மசக்கை இருக்குல்ல, அதுவும் வாவல்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்ப அவங்களுக்கு எல்லாம் இது வேணும் அது வேணும்னு தோணும்ல, அதை அவாவுதல் அப்படிங்கிற சொல்லும் இதுல இருந்து வந்ததுதான். எதுக்கு இதை சொல்ல வரேன், இது எல்லாமே தொடர்புடைய சொற்கள். வாவல், வாவுதல், வாவல், அவாவுதல், வவ்வால். நம்ம வவ்வால் பேட் இருக்குல்ல, அதையும் வவ்வால்னு ஏன் சொல்றோம்னா, வவ்வால் வந்து எப்பவுமே கூட்டமா தான் பறக்கும். அது போகும் பொழுது ஒண்ணு இன்னொன்ற தாண்டி முந்தி போற மாதிரி இருக்கும் நம்ம பார்க்கும் பொழுது. அந்த மாதிரி போகக்கூடிய தன்மை கொண்டதுனாலதான் அதை வவ்வால்னே சொல்றாங்க. இந்த மாதிரி இது எல்லாமே தொடர்புடைய சொற்கள். வானமும் வையமும் வவ்வுதல் செய்தான். ஆக இவர் என்ன சொல்ல வர்றாரு, உலகத்தை தனது ஒற்றை கொம்பிலேயே தாங்கி வராகமூர்த்தி எப்படி போனார் அப்படிங்கறது சிறப்பிச்சு சொல்றார் கம்பர். இதையே தான் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அப்படிங்கிறவரு, நம்ம திருமலை நாயக்கர் மன்னனுடைய அவையில புலவரா இருந்தவர். அவர் அஷ்டப்பிரபந்தம் அப்படின்னு, அது ரொம்ப பிரமாதமான தமிழ்ல ரொம்ப அழகா திருமாலை பற்றின வர்ணனை இருக்கும். அதுல திருவரங்கத்து கலம்பகம், திருவரங்கத்து மாலை, திருவரங்கத்து திருவந்தாதி, ஸ்ரீரங்க நாயகர் ஊசல், திருவேங்கட மாலை, திருவேங்கட அந்தாதி, அழகர் அந்தாதி, 108 திருப்பதி அந்தாதி அப்படின்னு 8 பிரபந்தங்கள். அதான் அஷ்டப்பிரபந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல திருவரங்கத்து கலம்பகம் அப்படிங்கறதுல தாழிசை அந்த வெண்பா, அதை படிக்கிறேன் கேளுங்க. ஒரு நாள் முகத்தவனோடு உலகின்றாய் என்பர், அது உன் திருநாபி மலர்ந்ததல்லால் திருவுளத்தில் உணராயால்,
மேருகிரி உடலோனன் மிடல் கெடுத்தா என்பர் அது உன் கூறுகிரைக்கு அறிந்ததல்லால் கோவேனி அறியாதால் பன்றியாய் படியெடுத்த பாழியான் என்பர் அது உன் வென்றியார் உனது ஈற்று மென்துகள் போன்று இருத்தலால் அண்டவெல்லாம் உண்டவென்பர் அறியாதார் ஆங்கவை நீ உண்டருளும் காலத்துக்கு ஒரு துற்றுக்கு ஆற்றாவால் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு நாலு முகத்தவனோடு உலகின்றாய், நீ உனக்கு சிருஷ்டிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல, ஒன்னுட்டேன் பிரம்மா வந்தாரு, உன்னுடைய நாபியில இருந்துதான், அது உனக்கு தெரியவே தெரியாது, நீ தெரியாம அதாவது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே, உலக சிருஷ்டிக்கிறது உனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல, நீ உணராமையே நீ உனக்கு நடந்து விட்டது உன்னுடைய நாபியில இருந்து அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி மேருகிரி ரொம்ப மலை போன்ற கிரண்ய கசிபு எப்படி ரொம்ப ஒரு அசுரனாக இருந்தானோ அவனுக்கு நீ ஒண்ணும் பண்ணல, வெறும் உன்னுடைய நகை மட்டுமே, கூறு உகிர் போதும், உன்னுடைய நகை மட்டும் போதும் அவனெல்லாம் அப்பேற்பட்ட கொடுமையானவனை அழிக்கிறதுக்கு, அதுவும் நீ தெரியாமையே செஞ்சுட்ட அப்படிங்கிறார். அதே மாதிரி பன்றியாய் இந்த பாட்டு எதுக்கு நான் சொல்றேன், உதாரணமா சொல்றேன்னா இதை ஒப்பிட்டு பார்க்கணும். பன்றியாய் படியெடுத்த பாழியான் அப்படின்னு சொல்றாரு. பன்றி வடிவெடுத்து, படினா நிலம் அர்த்தம், பாழியான் பெருமை உடையவன் நீ, ஆனா அது உனது ஈற்று மென்துகள் போன்று இருத்தலால், உன்னுடைய கோர பற்கள்ல இருக்கக்கூடிய அந்த துகள் அதுவே போதும் உலகத்தை தூக்கிறதுக்கு, அது நீ பண்ணல, உன்னோட பல்லினுடைய ஒரு துகள் பண்ணிட்டு விட்டது இந்த மிகப்பெரிய விஷயத்த. அதே மாதிரி அண்டவெல்லாம் உண்டவென்பர், நீ எல்லா உலகங்களும் ஆணு வாய திறக்கும் பொழுது யசோதைக்கு எல்லா உலகங்களும் தெரியும்ல அதுல, அப்போ அது நீ எடுத்து சாப்பிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் உன்னுடைய ஒரு வாயு ஒரு கவலத்துக்கு கூட பத்தாது அப்படின்னு விஷ்ணு ரொம்ப பெருமையா சொல்லியிருப்பார். எதுக்கு இதை சொல்ல வரேன், இங்க எப்படி பன்றியாய் படியெடுத்த பாழியான் அப்படின்னு சொல்றாரோ அந்த மாதிரி இங்க ஏனமெனும் திரள் மாவலி அப்படின்னு சொல்ல வர்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. ஆனவன் இங்கு உரைகின்ற அந்நாள்வாய் ஊனமில் ஞாலம் ஒடுங்கும் எயிற்று ஆண் ஏனம் எனும் திரள் மாவலி என்பான் வானமும் வையமும் வவ்வுதல் செய்தான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.